கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி கும்பராசி. இதுவும் சனியோட வீடு தான். ஆனா இங்க வந்து சனி மூலத்திரிகோண பலம் பெறுறாரு. அது என்ன சார் மூலத்திரிகோண பலம் அப்படின்னா, அது வந்து சொந்த இல்லம், இதுவும் சொந்த இல்லம் தான். மகர ராசியும் சொந்த இல்லம் தான், கும்பராசியும் சொந்த இல்லம் தான். ஆனா கும்பராசி வந்து சனி வந்து 100% பவரா இருப்பாரு, அங்க 80% பவர்ல இருப்பாரு. ரெண்டுமே அவரோட வீடு தான். ஆனா இங்க வந்து முழுமையான பலத்துல இருப்பாரு. சரிங்களா? 100% வந்து சனி வந்து கும்பராசியில பவர்ஃபுல்லா இருப்பாரு. கும்பராசிக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா பொழைக்க தெரியாதவங்க. ஓப்பனா சொல்லணும்னா, பொதுவா சொல்லணும்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க, அவங்க அதே இடத்துல இருப்பாங்க. அவங்க குடும்பத்தை சுத்தி எல்லா பேருமே பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமா கும்பராசிக்கு நேரங்காலம் நல்லா இல்ல. ஆனா அவங்க குடும்பத்து உறுப்பினர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் தலையில போட்டுக்குருவாங்க. கொஞ்சம் ஹேர்டில்ஸ் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுதான் கும்பராசியோட அமைப்பு. சரிங்களா? மகர ராசி ரொம்ப தெளிவா வந்து வெள்ளந்தியான ராசியா இருந்தா கூட அதுவும் ராசிநாதன் சனி தான், இதுவும் ராசிநாதன் சனி தான். ஆனா மகர ராசிக்காரவங்ககிட்ட இருக்கிற தெளிவு வந்து கும்பராசிக்காரவங்ககிட்ட இருக்காது பெரும்பாலும். சரிங்களா? கொஞ்சம் மந்தமான போக்கு, கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் இயற்கையாவே கும்பராசிக்காரவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு அவங்க வந்து இந்த வருஷம் வந்து வீறு கொண்டு எழுந்து ஒரு வெற்றி அடையணும். ஆனா வர்ற ஜூன் 1ஆம் தேதி வரையும் குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதகம் இருக்காது. பொருளாதார ரீதியாகவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ராசியில ராகு கேது இருந்தா கூட குருவோட பார்வை ராசியை புனிதப்படுத்துறதுனால ராசிக்காரவங்க கும்பராசிக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஜூன் 1ஆம் தேதி வரையும் ஓரளவுக்கு வண்டியை உருட்டி ஓட்டிடுவாங்க. பிரச்சனை இல்ல. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல குரு வந்து என்ன பண்றாரு, 6ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. உச்சமான குரு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. சனி 2ல இருக்கிறாரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க, ராசியோட ராகு கேது சம்பந்தம். ராசிக்கு 2ல சனி, குரு இப்ப 5ல இருக்கிறாரு. சரிங்களா? குரு இப்ப 5ல இருக்கிறாரு. அப்ப குரு 5ல இருக்கிறாருன்னா இந்த ஜூன் 1ஆம் தேதி வரையும் ராசியை குரு பார்த்து ராசி புனிதப்படுது ராகு கேது இருந்தாலும். அடுத்து வந்து அந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல குரு உச்சமானாலுமே 2ஆம் இடத்து சனியை பார்த்துருவார். எப்படி பார்த்தாலும் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த வருடத்தை சமாளிச்சு ஓட்டலாம் கும்பராசிக்காரவங்களுக்குன்னு சொல்லலாம். ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஓஹோன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மத்தியமமான அமைப்புல தான் இந்த கும்பராசிக்கு இந்த வருஷம் இருக்கு. அது மாணவ மணிகளா இருந்தாலும் சரி, தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மாணவ மணிகள், தொழில் பண்றவங்க, வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் வந்து ஆவரேஜா தான் இருக்கு. வேலை மாற்றம் பண்ணணும், இடம் மாற்றம் பண்ணணும், வேற ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும்னா தயவு செஞ்சு ஜாதகத்தை நீங்க பார்த்துட்டு எந்த ஒரு முடிவும் எடுங்க கும்பராசிக்காரவங்க. சரிங்களா? எந்த ஒரு முக்கிய முடிவு நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சிறப்பு. கும்பராசி சனியின் ஆதிக்கம் பெற்ற, சனியின் மூலத்திரிகோண பலம் பெற்ற ராசி என்பதால் இந்த மகரம் கும்பம் இந்த 2 ராசிக்காரவங்களும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரவங்க எல்லை காவல் தெய்வங்களான கற்பனசாமி, முனீஸ்வரன், காலபைரவர், சரிங்களா, காசியின் காவல் நாயகன் சொல்லக்கூடிய காலபைரவர், அப்புறம் இந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய சுடலமாடசாமி, முனியாண்டி, கற்பனசாமி, இந்த மாதிரி தெய்வங்களை வெள்ளிக்கிழமை இரவு பொழுதுலயோ அல்லது சனிக்கிழமை அதிகாலையில 9 to 10 ராகு காலத்திலேயோ போய் ஒரு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வர்றது கண்டிப்பான முறையில அந்த ராகு கேதுவோட பிடி பிளஸ் ராசிக்கு 2ல சனி இருக்கிறதுனால இந்த தடையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு உங்களுக்கு பல பாசிட்டிவான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் கும்பராசிக்காரவங்களுக்கு.